அன்பான விவஸ், ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. வெளியூருக்கு பிரயாணங்கள் போகிற நேரங்களில் வீட்டிலையே தேங்காய் லெமன் சாதம் செஞ்சு கொண்டு போய் எல்லாரும் சாப்பிடுவோம். ஹோட்டலில் சாப்பிட மாட்டோம். ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி செய்யறத பார்க்கலாம் வாங்க நம்ம கிச்சனுக்கு. இந்த அளவுக்கு, அதாவது 400 கிராம் அளவுக்கு புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். இதை முதல்ல கழுவி வச்சிடலாம். அரிசியை கழுவி எடுத்தாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம தாளிக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு சின்ன பாதிமுடி தேங்காயில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம எடுத்துக்கிற அரிசியை போல் 3 மடங்கு அளவுக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து எடுத்துக்கணும். அந்த பக்குவத்துக்கு எடுங்க. அடுத்து சட்டி அடுப்பில் வச்சு தாளிச்சிடலாம். குக்கர் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடாயிடுச்சு. கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் வறுத்துக்கிறோம். கொஞ்சம் கடலைப்பருப்பு செவந்துருச்சு. இப்போ ஒரு 4 வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து சேர்த்துடலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு, அதையும் சேர்த்துருவோம். 4 கருவேப்பிலை, அதையும் சேர்த்துருவோம். கொஞ்சம் மஞ்சள் தூள், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதுக்கு நான் பெருங்காயம் சேர்க்கலை. தேங்காய் பால் சேர்க்கறதுக்கு பெருங்காயம் சேர்க்கறது இல்லை. எல்லாம் முருகி நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ தேங்காய் பாலை சேர்த்துருவோம். உடனே மூடிடும். இப்போ திறந்து அரிசியை சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். அரிசியையும் சேர்த்துருவோம். இது நல்லா கிண்டி விட்டு கொதி நல்லா வரட்டும். கொதித்து அந்த தண்ணியும் அரிசியும் ஒன்றா சேர்ந்து வரும்போது தான் குக்கர் மூடியை போட்டு மூடி வேக வைக்கணும். அது வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். தேங்காய் பால் கொஞ்சம் சூடு வந்த உடனே மூடியை கொஞ்சம் நீக்கி வச்சிடணும். இல்லைன்னா பொங்கி அப்படியே ஊற்றிடும் பால். இப்போ பார்க்கலாம். இப்போ தேங்காய் பால் பொங்கி ஊற்றாமல் சோத்தோடு சேர்ந்து எல்லாம் ஒன்றா திறந்துருச்சுல. இந்த மாதிரி பக்கம் வர வரைக்கும் சும்மாவே வேக வைக்கணும். மூடி போடக்கூடாது, குக்கர் மூடி போடக்கூடாது. இப்போ நல்லா திரண்டு வந்துருச்சு. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குருவோம். உப்பு சரியாக இருக்குது. இப்போ 1.5 பழம் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துருவோம். உங்களுக்கு புளிப்பு கூடுதலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிறேங்க. எனக்கு இந்த அளவு புளிப்பு போதுனால நான் 1.5 பழம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடிடலாம். இப்போ வெயிட் போட்டு ஒரு விசிலுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆவி அடங்கிருச்சு. இப்போ சாதத்தை பார்க்கலாம். சாதம் நல்லா வெந்துருச்சு. குக்கர்லேயே வச்சோமாக்கா அப்படியே குழஞ்சி போயிடும். அதனால பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துடலாம். எல்லா சாதத்தையும் ஹாட் பாக்ஸ் மாற்றிட்டேன். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். அடுத்து இதுக்கு சைடிஷ்க்கு மாசி பொரியல் பண்ண போகிறேன். பண்ணி எடுத்துக்கணும். மாசி பொரிக்கும் போது வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க. அதனால் வீடியோவை கவர் பண்ண முடியலை. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் சாதத்தை. இந்த லெமன் சாதத்துக்கு மாசி பொரியல் சாப்பிட்லாம், உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட்லாம். எல்லாமே தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் உருளைக்கிழங்கு பொரிச்சு கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கொடுக்கலாம். இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
தேங்காய் லெமன் சாதமும் மாசி பொரியலும் ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இது இது வந்து கொண்டுட்டு போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான ஒரு ரெசிபி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் தெரியப்படுத்துங்க. இறைவன் நாடினால் இன்னொரு புது வகை உணவோடு சந்திக்கிறேன். நன்றி.